Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் 3 டிஃபரெண்ட் ஐ ஷேடோ லுக்ஸ் பிகினர்ஸ், இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ் லெவல் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா பண்றது. பிகினரா இருக்கவங்களும் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஈஸியா ஒரே ஒரு அஃபோர்டபுள் ஐ ஷேடோ பேலட் வச்சு ஜஸ்ட் ஒரு சின்ன ஐ ஷேடோ பேலட் வச்சு டிஃப்ரெண்டான லுக்ஸ் கிரியேட் பண்ணலாம். 3 டிஃப்ரெண்ட் லுக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோல நான் காமிச்சிருக்கேன். ஸோ வாங்க அதை நான் எப்படி கிரியேட் பண்ண, என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நான் கிரியேட் பண்ண போற இந்த 3 ஐ லுக்ஸ்க்குமே ஐ எம் கோயிங் டு யூஸ் ஸ்டேஸ் 9 to 9 ஓ மை ஐ ஷேடோ இன்டென்ஸ் கலர் ஐ பேலட். இதுல நான் யூஸ் பண்ற வேரியன்ட் 01 காக்டைல். இதுல மொத்தம் உங்களுக்கு 9 கலர்ஸ் வருது, மேட் அண்ட் ஷிம்மர் ஷேட்ஸோட. இந்த வேரியன்ட் மாதிரி உங்களுக்கு 9 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸும் வருது. நீங்க உங்களுடைய கலர் தீம் என்ன வேணும், என்ன பிடிச்சிருக்கு, என்ன மாதிரியான லுக்ஸ் கிரியேட் பண்ணுவீங்கன்றத பொறுத்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா செம்ம பட்டரி, செம்ம பிக்மெண்டட். இது ஈஸியா உங்களுக்கு 12 மணி நேரம் லாஸ்ட் ஆகும் உங்களுடைய ஐலிட்ஸ்ல பட்ஜ் ஆகாம அப்படின்னு சொல்றாங்க. இதுல உங்களுக்கு வைட்டமின் இ இருக்கு. இது ட்ரைனஸ் ப்ரிவென்ட் பண்ணி உங்களுடைய ஐலிட்ஸை ஹைட்ரேட்டும் பண்ண போகுது. இது வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஃபாலோட்ஸும் எதுவும் கொடுக்க போறது கிடையாது. ஈஸியா இருக்க போது ஒர்க் பண்றதுக்கு. ஆல்சோ இன்னொன்னு எனக்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது செம்ம அஃபோர்டபுள். இது பெர்ஃபார்ம் பண்ற குவாலிட்டிக்கு திஸ் டெஃபினெட்லி இஸ் worth buying. So நீங்க இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது ஸ்டேஸோட அபிஷியல் வெப்சைட் Amazon, Nykaa and Purpleல அவைலபிளா இருக்கு. சோ இப்போ இந்த பேலட் வச்சு ஃபர்ஸ்ட் லுக், அதாவது ஒரு பிகினர் லெவல் ஈஸியான டூல்ஸ் எதுவும் இல்லாம ஜஸ்ட் ஐஷேடோ மட்டும் வச்சு எப்படி நீங்க ஒரு லுக் கிரியேட் பண்ணலாம், ஈஸியா சிம்பிளா வேரபிளா இருக்கிற மாதிரியான லுக் பார்ப்போம். சோ இதுக்கு தேவை இந்த ஐஷேடோ பேலட் அண்ட் உங்களுடைய ஃபிங்கர்ஸ். இந்த ரிங் ஃபிங்கர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டார்க் ப்ரௌன் ஷேட கையில எடுத்துப்போம். மேட் ஷேட் இது. இத நான் என்னுடைய ஐலிட்ஸ்ல க்ளோஸா, இப்படி முடிக்கு க்ளோஸா நான் வந்து பேக் பண்றேன். யூ டோன்ட் ஹேவ் டு பி ப்ரிசைஸ்லாம், சும்மா ஜஸ்ட் நீங்க அப்ளை மட்டும் பண்ணுங்க. ஓகே, இவ்வளவுதான். இதுக்கு மேல ஃபுல்லா நீங்க போக வேண்டாம். அடுத்தது பக்கத்து ஃபிங்கர்ல இந்த ஒரு சாஃப்ட் பிரவுன் மேட் ஷேட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து அந்த பிரவுனுக்கு மேல நான் பேக் பண்றேன். பேக் பண்ணி ஒரு போன் இருக்குல்ல, அந்த போன் மேலயும் இந்த பிரவுன் வர மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டேப் பண்ணிக்கோங்க. இப்படி சாஃப்டா தள்ளி விடு. ஜஸ்ட் ஒரு டச் அப்காக மறுபடியும் அந்த பிரவுன் சென்டர்ல இப்படி போடுறேன். இது எதுக்குன்னா எல்லாமே உங்களுக்கு பிளெண்டடா தெரியும். தனியா பிரவுன் அண்ட் லைட் பிரவுன் தனித்தனியா தெரியாது. மிக்சடா ப்ராப்பரா பிளெண்டா இருக்க எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அதுக்காக அவ்வளவுதான், சிம்பிள். யூ யுவர் டிட் அ நைஸ் வேரபிள் சாஃப்ட் பிரவுன் ஸ்மோக்கி ஐ. இந்த ஐ லுக் வந்துட்டு இட்ஸ் சூப்பர் வேரபிள். டே டைமா இருந்தாலும் சரி, நைட் டைமா இருந்தாலும் சரி, ஒரு பிகினருக்கு ஜஸ்ட் ரொம்ப மைல்டான மேக்கப் மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் ஐலிட்ஸ்ல ஏதோ ஒரு கலர் ஒன்று இருக்கணும், லைட்டா உங்களுக்கு வந்து ஷேடோஸ் தெரியணும் அப்படின்னும் போது யூ கேன் டெஃபினெட்லி ஆப்ட் ஃபார் திஸ் டைப் ஆஃப் ஐ லுக். அடுத்ததுக்கு ஐ எம் கோயிங் டு யூஸ் அ பிரஷ். நாட் நெசசரி, பட் பிரஷ் வச்சு எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்றது காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஷிம்மர் ஷேடோ எடுத்துக்கிறேன். நான் இந்த ஒரு பிரான்ஸ் ஷிம்மரி ஷேடோ எடுத்துக்கிறேன். இத ஜஸ்ட் உங்களோட ஐலிட்ஸ்ல நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். பட் நான் என்ன பண்றேன்னா லைட்டா தண்ணி இதுல வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். இது மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே கூட நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு பேக் பண்றேன். ஐ வாண்ட் யூ டு see how pigmented this color is. ஸோ இது அழகா ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பிக்மெண்ட்டை பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு வர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த எட்ஜஸ், இந்த பிரஷோட எட்ஜ் வச்சு நான் சாஃப்டா பிளெண்டும் பண்றேன். இப்போ திருப்பி அதே பிரஷ் வச்சு பேக் சைட்ல இந்த மேட் கலர் எடுத்துக்கிறேன், பிரவுன். இதை எடுத்து இந்த அவுட்டர் போர்ஷன்ல இப்படி பேக் பண்றேன். பேக் பண்ணி அந்த கோல்டோட பிளெண்ட் ஆகுற மாதிரி போடுறேன். திருப்பி அந்த கோல்டு சைடு இருக்க பிரஷ் வச்சு அந்த பிரவுனை பிளெண்ட் பண்ணி விடுறேன். இது எவ்வளவு தூரம் உங்களுக்கு பிக்மெண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு யூ கேன் கோ அண்ட் பில்ட் இட் அப். பிரவுன் வேணும்னா பிரவுன் போட்டுக்கோங்க, கோல்டு வேணும்னா கோல்டு போட்டுக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு எங்க வந்துட்டு போதுமான அளவு பிக்மெண்ட் இருக்கோ அங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ கையை வச்சு இந்த எட்ஜஸை மட்டும் நான் சாஃப்டன் பண்றேன். இந்த டிமார்கேஷனையும் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஐம் கோயிங் டு யூஸ் an eyeliner, ஜஸ்ட் ஒரு விங் லைனர். I'd also like to apply a falsie, ஜஸ்ட் அந்த ஒரு glammed லுக் வந்து கொடுக்கறதுக்காக. So I just stuck a pair of falsies and I want you to show like அது வந்து எந்த அளவுக்கு ஒரு லுக்கை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகுது அப்படின்றத நீங்க பாருங்க அப்படின்ட்டு. So yeah, this is it. நெக்ஸ்ட் இந்த ப்ரொஃபஷனல் லெவல் மாடலுக்கு வந்துட்டு ஐம் கோயிங் டு ஷேர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ரிக்ஸ். நல்ல ஒரு போல்டான இன்டென்ஸான ஐ லுக் வந்து ஈஸியா எப்படி பண்றது அப்படின்றது. அதே மாதிரி யூ வுட் நீட் அன் ஐ ஷேடோ பேக்கிங் ப்ரஷ், அதுக்கப்புறம் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த பிங்க்ஸ் அண்ட் ரோஸ் கோல்ட்ஸ் இப்போ நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கலர் எடுத்துக்கிறேன், இந்த ஒரு மூவ் பிங்க் கலர். இதை பிளெண்டிங் ப்ரஷ்ல எடுத்து
என்னுடைய ஐலிட்ஸ்ல இப்படி டிரான்சிஷன் ஏரியாவோட பேக் பண்ணிக்கிறேன். அடுத்து once again I'm taking this brown just அந்த ஒரு இன்டென்சிட்டிக்காக. இத அவுட்டர் பார்ட் அண்ட் இன்னர் கார்னர்ல இப்படி போடுறேன். இந்த ஷிம்மர் பிங்க் ஷேட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து ஐலிட்ஸோட சென்டர்ல பேக் பண்றேன். திருப்பி செட்டிங் ஸ்ப்ரே ஆர் தண்ணி நீங்க அடிச்சுக்கலாம், பட் நான் அது எதுவும் பண்ணல. இந்த பிங்கை மட்டும் இப்படி சென்டர்ல பேக் பண்றேன். திருப்பி அந்த இன்டென்சிட்டிக்காக கையால பேக் பண்றேன். பிகாஸ் எனக்கு கையில பேக் பண்றதுல கண்ட்ரோலும் இருக்கும், பிக்மெண்ட்டும் இன்னும் அழகா உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதை எப்படி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த கலர் இருக்குல்ல, இதை கொஞ்சமா எடுத்து சென்டர்ல ஒரு டாட் மாதிரி மட்டும் வச்சு பிளெண்ட் பண்றேன். அது ஒரு பாப் ஆஃப் கலர் வந்து கொடுக்கும். அதுக்காக இப்போ ஒரு காஜல் எடுத்து அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனை டைட் லைன் பண்ணிக்கிறேன். இதே பேக்கிங் பிரஷ் வச்சு இந்த லைட்டர் ஷேட் எடுத்து ப்ரோ போனை ஹைலைட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஹையஸ்ட் பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணிட்டு கையால பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபால்சீஸ் டைம், பிகாஸ் வி நீட் ஃபால்சீஸ். கொஞ்சோண்டு மஸ்காரா ஆன் ஆர் லோவர் லேஷஸ், because again அதை டை பண்ணும் ஓவரால் லுக்க. yeah, with that the advanced இல்லனா professional level style of eyeshadow work is done. so guys, அவ்வளவுதான். so you let me know இதுல வந்துட்டு நீங்க எதை ட்ரை பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்றது. பிகாஸ் மூணுமே ரொம்ப ஈஸி அண்ட் டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ற மாதிரியான லுக்ஸ் தான். அண்ட் ஈஸியா இந்த மாதிரி ஒரே பேலட்ல யூ கேன் கிரியேட் மல்டிபிள் லுக்ஸ், டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் வச்சு. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க இந்த மாதிரியான அஃபோர்டபுள் பேலட். அண்ட் முக்கியமாக இந்த ஸ்டேஸோட 9 to 9 ஓ மை ஐஷேடோ இன்டென்ஸ் கலர் பேலட், இதே நீங்கள் தாராளமாக வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு காமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாருமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.